ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம லடாக் ரைடில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹன்லேயில் தான் இருக்கும். நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் என் பண்ணியிருந்திருப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஹன்லேயிலேருந்து கிளம்பி உம்லிங்லலாம் எப்படி இருக்குன்னு அப்படியே செம்மையாக காமிச்சிட்டு வர போகிறோம். ஒரு ஆஃப் ரோட்லாம் பயங்கரமாக பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணா வேட்டு உம்லிங்களா இப்படி தானே போகணும். மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, புத்தா கோயில். அதோ அங்கே தெரியுதே, அதுதான். பிபின், இதான் நல்ல ரூட்டாங்க, அதனால தான் இதிலே போகிறோம். அதாவது நம்ம வந்த ரோட்டில் லெஃப்ட் கட் ஆகி போகணும். இதுதான் நல்ல ரூட்டுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம் போய். ஆஹா, லைட்டாக குளிர ஆரம்பிக்குது. வெயிலில் போனால் தப்பிச்சோம். இதுவே ஈவினிங் மாட்டினோம், அவ்வளோதான், அதுவா கதி. அப்படியே நீங்கள் பாருங்க, இங்கே ஒரு ஆஃப் ரோடு போகுது. நம்ம அண்ணாங்களாம் அதில் போயிட்டுருக்காங்க. இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு கூட தெரில. நான் பாடி ஏறிட்டுருக்கேன். கரெக்டாக வருமா என்னன்னு தெரியல. நான் பாட்டு ஏறி வந்துட்டேன். அதுவும் என் பின்னாடி வேறு MT-15 வேறு வந்துட்டுருக்காங்க. ஒரு ரோட் பிடிச்சி வந்துட்டோங்க நம்ம. திரும்ப எப்படி இந்த ரோட்டில் போகுமா? அவங்களாம் பாருங்க, அங்கே வந்துட்டுருக்காங்க. ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ, இதில் போகலாமா? இதில் போயிடலாமா? நம்ம பசங்க பாருங்க, அங்கே வந்துட்டுருக்காங்க. நாம் ஒரு ஷார்ட்கட் எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும். கடுப்பாகட்டெல்லாம். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வந்துடணும். நம்ம வண்டி ஏறவே இல்லைங்க, ஆனால் இருந்தாலும் இப்படி ஒன்று மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டோம். வாவ், இந்த இடம் சூப்பராக இருக்குது. என்ன ஏற மாட்டேங்கிறோம்? இது ரொம்ப ஹைட்டாக ஏறுதோ. இறங்கக்குள்ளே ஈஸின்னு நினைக்கிறேங்க, ஏறக்குள்ளே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கேயும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், நம்ம பையன் ஏற மாட்டான். ஏன்னா இந்த ரோட்டுக்கே திணறான். இதுவங்க பார்த்தீங்களா? அதனால் கீழே போவோம். அடுத்த தடவை வண்டி வரக்குள்ளே வண்டியெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க. இதில் பாருங்கள், நம்ம பிபின் ஏறவே மாட்டேங்கிறோம். கொஞ்சம் கஷ்டப்படுறோம் ரொம்ப. ஆனால் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறிடுவான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுவான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே வெயிட் பண்ணுவோம் நம்ம பசங்களுக்காக. வரட்டும். எல்லோரும் அங்கே வராங்க. இதெல்லாம் வேண்டாம், அங்கே போய் சுற்றிட்டு வரணுமே. இது ஷார்ட்கட் தான். சரி பார்ப்போம். நம்ம என்ஃபீல்டு ஆனவால ஏற முடியலன்னு நினைக்கிறேன். ஹார்லி டேவிட்சன் ஆனால் ஏறி வந்துட்டுருக்காரு. என்னாச்சுன்னு தெரியலையே. இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்ட்டு. ஒரு வண்டி இதில் ஏறாதுங்க, ஒரு வண்டி ஏறிடும் அசால்ட்டாக. ஹார்லி டேவிட்சன் இல்லை, அது கொஞ்சம் நல்லா ஏறிடும். சிசி அதிகமாக இருக்க வண்டி. வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவோமா எல்லாத்தையும்? இருங்க, வரட்டும். அண்ணா கீழே இருக்காரு. அண்ணா
இப்படியே போயிடலாம் நம்ம. அண்ணா அண்ணா வேண்டாம் போகாதீங்க. அதில் ஹிமாலயன்னா நல்லா ஏறும் ப்ரோ. ஹிமாலயன் நல்லா போகும், நம்ம வண்டி தான் போகாது. ஆனால் இருந்தாலும் பாருங்க, நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் மீது பண்ணிட்டோம்ல. அண்ணா அவர் ஏறலண்ணா, பொன்னுசாமி அண்ணே. ஏற முடியலையாட்டிருக்கு. இருங்க அவர் வரட்டும், என்னன்னு பார்ப்போம். என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. அங்கே பாருங்களேன், நிதிஷ் ப்ரோ வண்டி இருக்குது, அப்புறம் நம்ம பொன்னுசாமியான வண்டி, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் ஏறும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரில. ஆனால் நாம் அதில் ஏறல. இந்த அண்ணா ஒருத்தர் மட்டும் தான் ஏறினார். நமக்கு எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்துட்டோம். இப்போ அவங்க எல்லோரும் இப்போ அதுதான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரோடு, அப்படியே வளைஞ்சி அழகாக போகுதுங்க. சரி நம்ம மேலே போவோம். நம்ம வண்டி தான் மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம், அவங்க வண்டி எல்லாம் சல்லுன்னு வந்துடும். போவோம் வாங்க. சரி அண்ணா போவிட்டேன் மேலே நான், ஏன்னா நம்ம வண்டி கொஞ்சம் ஏறது கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க போகலாம். எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், இங்கே மூவ் ஆகுறாங்க. அடுத்த தடவை வரும்போது இவனை ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க. அப்புறம் பாருங்கள் பிச்சு ஒத்துருவான். எந்த ஹில்ஸானா நான் விட்டு ஏற்றிக்கிட்டு நான் பாட்டு போவேங்க. இவன் எவ்வளோ பெரிய ஸ்லோப்பாக இருந்தாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லேயே நல்லா அசால்ட்டாக ஏறுவான். இப்போ தான் இன்ஜின் கொஞ்சம் உட்காந்துச்சு, அதனால தான் போக மாட்டேங்கிறான். அடுத்த தடவை வரும்போது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இந்த ஹில்ஸ் என்ன, அந்த மலையிலே ஏற்றுவோம். பனி தெரியுது, பனி தெரியுது. அதாங்க அந்த அந்த ஆஃப் ரோடு மூலிமா அப்படி வந்தோம்னா அப்படியே ஈஸியாக மேலே ஏறலாம். ஆனால் நம்ம வண்டிலாம் ஏறவே ஏறாதுங்க, சான்ஸே கிடையாது. இந்த மேட்டு கூட நம்ம வண்டி ஏறாது. நம்ம ரோட்லேயே போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. பிபின் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஹைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி தெரியுது எனக்கு கீழெல்லாம். பயங்கரமாக இருக்குங்க. நம்ம பிப்பினே இதில் ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்குன்ட்டு. வாவ் சூப்பராக இருக்குங்க. ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரியுது வியூ இங்கெல்லாம். சூப்பராக இருக்குங்கண்ணா ரோடெல்லாம். நடுவில் கல்லெல்லாம் கிடக்கு, லேண்ட்ஸ்லைட்லாம் வந்திருக்குமோ. அங்கே வரும் நடுவில் எவ்வளோ பெரிய கல் கிடக்குன்னு. கரெக்டாக இதுலேருந்து தப்பிச்சு போகணும் பாருங்க. இப்போ அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் வேகமாக போய் ஏறினா தான் இது மேலே சல்லு நம்ம ஏறி போக முடியும். நம்ம எம்டி பசங்க பாருங்கள் அங்கே போயிட்டுருக்காங்க, மேலே ஏறிட்டாங்க அவங்க. தண்ணி 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 வருது, பொறுமையாக போகணும். இது என்னங்க மேலே வரைக்கும் ஏறிச்சு, திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே இறங்குதே. ஐயோ நான் என்ன நினச்சேன், சரி நம்ம கீழே இறங்கக்குள்ளே ஈஸியாக இறங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஈவினிங் ஆக ஆரம்பிச்சா வச்சுக்கோங்களேன், இவன் ஓவராக அடைக்க ஆரம்பிச்சிருவான். அதனால தான் சரி ஓகேடா பரவாயில்லன்னு நினச்சோம். ஆனால் இப்போ பாருங்கள் இது வேறு இறங்குது, பயங்கரமாக இறங்குது. எப்படி தான் இதில் மேலே ஏறி வரப்போகிறனமோ தெரியல எனக்கு சுத்தமாக. இங்கே பாருங்கள் ரொம்ப இறங்குதுங்க. இப்போ நம்ம ஏறி வந்ததோட இது அதுக்கு மேலே நல்லாவே இறங்குது. இதே வழியாக வர மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நானும் அவரும் தான் இப்போ முன்னாடி இருக்கோம், மீது எல்லோரும் பின்னாடி இருக்காங்க. ஆஹா சரி பார்த்துக்கலாம். அதான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. ஆனால் இவ்வளோ பேர் இருந்து தான் ஃபஸ்ட் நாள் விட்டுட்டு போயிட்டாங்க.
ஏறிடுவான்னு நினைக்கிறேன். எப்படியோன்னு ஏறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறங்குறதுக்கே இவ்வளோ லேட் ஆகுது, இன்னும் இதே ஹில்ஸில் மேலே ஏறணும்னா எவ்வளோ கஷ்டம். ஆனால் இது வேறு ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குங்க. எப்படி மேலே ஏற போகிறோன்னே தெரியல. நம்ம பிபின் எப்படியோன்னு மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டேன்னா பிரச்சனையே இல்லைங்க. அவ்வளோதாங்க. இந்த உம்லிங்லா மட்டும்தான். அடுத்து பேங்காங் லேக்கும் கொஞ்சம் ஈஸி தான். அப்புறம் அதுக்கப்புறம் லேலேருந்து ஸ்ரீநகர், இந்த கார்கில் ஸ்ரீநகர் இதெல்லாம் போகிறது எல்லாமே ஈஸி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உம்லிங்லா மட்டும் எப்படியோன்னு நம்ம பையனை சேஃபாக மேலே கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக நல்லா நீட்டாக ரெடி பண்ணிவிடுவோம் வண்டியை. நான் 1,00,000 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் இன்ஜின் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே பண்ணலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு போனோன்னே பண்ணிவிடுவேன். அதாவது 10,000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே 90,000 கிலோமீட்டர்லேயே பண்ணிடலான்ட்டு இருக்கேன். 1,00,000 கிலோமீட்டர் டார்கெட் வச்சேன். பரவாயில்ல, பிரித்து பண்ணிவிடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய ரேட்லாம் வரும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஸ்டீல் பிரிட்ஜ், அதுக்காக நம்ம வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் வண்டியெல்லாம். அதே மாதிரி பெயிண்ட்டு, ஸ்டிக்கர், ரேப்பிங் எல்லாம் பண்ணும். நல்லா நீட்டாக வண்டி ரெடி பண்ணும், நல்ல இடமா பார்த்து கொடுத்து. அவ்வளோதான், ஓரளவு கீழே இறங்கிட்டோங்க. கீழே இறங்கி இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரியலையே, பார்ப்போம். மோஸ்ட்லி உம்லிங்லாக்கு யாரும் வரமாட்டாங்களாட்டிருக்கு, ஒருத்தர் கூட காணுங்க. பைக் ரைடர்ஸும் மோஸ்ட்லி இங்கே யாரும் இல்லை. நம்ம பசங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. வாங்க இப்படி போகலாம் ப்ரோ அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வேறு மாதிரி இந்தாண்டின்னு தான் ஒரு வழி போகுது. விஷம் அந்தாண்ட போனால் போகலாமோ? நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்கட் போகுமா? ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா விழுந்துருச்சு வண்டி. ஷார்ட்கட் ட்ரை பண்ண வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். எந்திரா ஏய், இப்போ எப்படி போகிறது? இப்படி பூந்து போயிடலாமா? போவோம். ஏன்னா இவனை மேலே இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமே. இழுக்கலாமா? அப்பா, நம்ம வண்டியை மேலே இழுக்கிற அளவுக்கு சத்து இருக்கு. போகலாம் வாங்க. அந்த குழியில் இறங்கிருச்சுங்க, அதனால் வெயிட்டு தாங்க முடியல. ஓ, இங்கே ஒரு வழி இருக்குது, இதில் போவோமா? இதில் போவோம். கீழே விழுந்தாலும் இந்த பையன் அடங்குறானா பாருங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போகலாம். பரவாயில்லைங்க, இவனை தூக்கி அந்த குழியிலேருந்து ரிவர்ஸ் எடுத்துட்டேன். ஏய், மண் கொஞ்சம் வறுக்குது, ஸ்டீஸ் வழுக்குது. எல்லா குறுக்குள்ளையும் யூஸ் பண்ணுவோம். சே, இந்த மாதிரி ஈஸியாக ரோடும் போட்டு வச்சுருக்காங்களே. ஒய், என்னாச்சு? ஏன் அப்படி போகிறாங்க? நிதிஷ் ப்ரோ ஏன் திரும்பி போகிறாருன்னு தெரியலையே. ஐயோ கல்லு. போனவங்க ஏன் ப்ரோ? வண்டி கீழே போட்டேன். அந்த இப்படி திரும்பினேன், அந்த குழியில் இறங்கி அப்படியே வண்டி படுக்க வச்சு ஏற்றுட்டேன். ஏன் இல்லையே, குழம்புல நல்லா தான் இருக்குது. அப்படி தான் போகணும், ஒன்றும் இல்லை ப்ரோ. அங்கே பாருங்க, அங்கேருந்து போய் சுற்றிக்கிட்டு இப்படி தான் வரும். கரெக்டு தான்.
இல்லையே, குளமாதீங்க, இதான் ரூட்டு போகலாம். வண்டியை பிடிச்சல, இந்த விரல் மட்டும் லைட்டாக வலிக்குது. சுமி, ஹே காரு, பொறுமை பொறுமை. என்ன பசங்க நிற்காமே போகிறாங்க, எதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலான்னு பார்த்தேங்க. இது ரெண்டும் இப்படி ஜாயிண்டாக இப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உம்லிங்களாக்கு, அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நம்ம பசங்க ஆஃப்லைன் மேப் வச்சுருக்காங்க, என்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போகிறானுங்களே. ஹேய், இது என்னது? ஏதாவது ரிவர் கிராசிங் வந்துட போகுதுங்க. ஐயோமே, ஐயோ பசங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரிவர் கிராசிங் கொண்டு வந்து விட்டானுங்க. இப்போ இந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகணுமா நம்ம? சூப்பர், நல்லா தான் இருக்கும் ப்ரோ. ஆஃப்லைன் மேப் வச்சுருக்கீங்களா? ஒரு தடவை செக் பண்ணுங்க முடியுங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, இப்படி ஒய் மாதிரி போய் இப்படி போணுச்சுன்னா அந்தாண்ட உம்லிங்களான்னு போட்டிருந்ததா? உம்லிங்களா? சரி, ஓகே. நீங்கள் போங்க ப்ரோ ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்களுது நல்ல வண்டி போயிடும். ப்ரோ உங்கள் வண்டி போகும் ப்ரோ. உங்களுக்கு 390cc, எங்களுதுலாம் சிசி கம்மி, பிக்கப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க. சரி ப்ரோ, இருந்தாங்க எந்து வீடியோ எடுங்க. எந்து சொன்ன மாதிரி ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், இருங்க ப்ரோ. போகும் ப்ரோ, ப்ரோ இருங்க பார்ப்போம், என்னன்னு தெரியல. விபின், எனக்கு இதில் போகணுன்னு ஆசை தான், பட் பசங்களாம் வேண்டான்ட்டாங்க. வேண்டாம் ப்ரோ, போய் வண்டி மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டமாயிடும். அதுவும் இல்லாமல் ஷூ வேறு மாட்டினுச்சுன்னா இன்னும் சல்லையாயிடுங்க. நினைஞ்சுன்னா முடிஞ்சு போயிடும், சதன்னு ஆகிடும். இந்த ரூட், இந்த இதுக்கெலாம் எந்த வண்டி திரும்ப கரெக்டு? நம்ம வண்டியே கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பிக்கப்லாம் கம்மியாக இருக்கும். நம்ம ஆள் அந்த இடத்துல போய் ஏற முடியாமல் மாட்டிக்கிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். சே, போக முடியாமல் போயிடுச்சு. எனக்கு போகணும் தாங்க ஆசைண்ணா. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அந்த அளவுக்குலாம் ஆழம் மாதிரி தெரியலையே. சரி வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு. நமக்கு முன்னாடி பனிமலை பயங்கரமாக இருக்குல்ல. இன்னும் 35 கிலோமீட்டர் போகணும், அதாவது உம்லிங்களாக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்னோஃபால்லாம் ஆனிச்சுன்னு போட்டிருந்தாங்கங்க. இப்போ பாருங்கள், உம்லிங்களா 33 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. நம்ம அங்கே எவ்வளோ சீக்கிரமாக பிளேஸை வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகுறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. ஏன்னா ரொம்ப நைட் டைமில் நம்ம மேலே ஏற ஆரம்பித்தோம்னா நம்ம வண்டி தான் கஷ்டம், ஏற மாட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்துட்டு இறங்கி வந்துடணுங்க. நம்ம வண்டி மட்டும் இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கொஞ்சம் இந்த பிளேஸுக்கெலாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் நேரமாக கிளம்பி இதை வந்து பார்த்துட்டு மதியானத்துக்குள்ளே இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டு.
கேம்ப்லாம் இருக்குது பாருங்களேன். இதுவும் ஆர்மி கேம்ப்னு நினைக்கிறேன். அப்பா எவ்வளோ மிலிட்ரி வண்டி இருக்குது, வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்கங்க அழகாக. பாருங்க எவ்வளோ வண்டி. நான் வரக்குள்ள ஒரு வசனம் படித்தேங்க, ஒரு இதில் போட்டு வச்சுருந்தாங்க. என்னென்னு திரும்ப போட்டிருந்தாங்க, ரோட் இஸ் ஹில்லி, டு நாட் டிரைவ் சில்லி. சூப்பரான இதுங்க இடம். அதாவது ரோடு வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனாக இருக்குது, பார்த்து போங்க, சில்லித்தனமாக ஓட்டி செத்து போயிடாதீங்கன்னு சொல்ல வராங்க. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? இதில் ஏதோ போட்டிருப்பாங்க, இருங்க பார்ப்போம். என்னது, டார்ஜிலிங் ஐ லைக் யூ பட் நாட் ஃபாஸ்ட். அப்படியா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. இதுவும் ஆர்மி ஏரியா வாட்டருக்கு. இருங்க பைக்கர்ஸ்ட்டு கேட்போம். ப்ரோ உம்லிங்களா திஸ் சைடு? உம்லிங்களா திஸ் சைடு? ஓகே ஓகே ஓகே. பாய் 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 பாய். Okay bro, bye bye bye. Yeah. We are go to Umlingla this way. Okay. We are meeting Umlingla. Okay bro, bye bye. இங்கே பாருங்க பிபின், வெல்கம் டு வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட். பிபின் அங்கே 2 பேர் நம்மக்கிட்ட பெட்ரோல் கேட்டாங்கங்க. ஆனால் நம்மளால் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், ஏன்னா நம்மளால் ரிட்டர்ன் போக முடியல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ தான் எல்லாத்துக்கிட்டேயும் டிசிஷன் கேட்டோம். எல்லாம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, அது இது எல்லாம் என்னென்னு எல்லாம் பார்த்தோம். பரவாயில்லைங்க, பாவங்க அவங்க, கொடுத்துர்லாம். நம்ம ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி ஏதோ ஒரு லூஸில் கூட போய் அடிச்சுப்போம். எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் அண்ணாட்டையும் கேட்டேன், ஆனால் கொடுத்துர்லாண்ணா அப்படின்னு. சரி கொடுத்துரு, நம்ம எதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அண்ணாவும். நாங்கள் பார்த்துக்கலாம். பாவங்க, கொடுத்துருவோம். ப்ரோ we are discussing, so misunderstanding me, okay? We are going to Umlingla. Yeah, we are also heading towards Umlingla. You go to Umlingla? How? There is petrol to go to Umlingla. Okay, in Umlingla petrol bunk is there? In Umlingla there is petrol pump. No, loose petrol bunk is there? No. How you can go return? Because there is that much petrol to reach Umlingla. Okay. And I return after 10 or 12 kilometers. Okay. It will get finished, and if it get finished, my fuel pump will be gone. Oh. That is the reason I need petrol, because the signal has already shown. Okay, now you go to Umlingla and return to Hanle. Yeah, you have only 1 liter petrol. I have 2 liter, but my tank also. It's okay, you can get. You can get.